மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க மிதுனத்துக்கு சனி பகவான் ஆல்ரெடி கர்ம சனியா இருக்காருமா. கர்ம சனியா வந்ததுல இருந்து ஆக்சுவலி அந்த கர்ம சனி அப்படின்றது தொழிலுக்கான ஒரு காரகன், ஜீவன காரகன். சனி பகவான் வந்து பாருங்க, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 8 மற்றும் 9 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்யாதிபதியும் அவர் தான். பொதுவா அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அந்த பாவங்களுக்குரிய நல்லதை செஞ்சிடுவார். அப்படின்னா அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து இருக்குங்க, அது கோர்ட்ல இருக்கு, அது எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவரா வருமான்னு தெரியல. சனி பகவான் அழகா இப்ப வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாம கடைசி 40 நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பொதுவாவே மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா எவையுமே நாம் பேச்சினால மாட்டக்கூடாது அப்படின்னா யூ தமிழ் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், இந்த மாதம் ஜூலை 27ஆம் தேதி சனி வக்ர பெயர்ச்சியாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சனி வக்ர பெயர்ச்சினா என்ன, எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது, எத்தனை நாட்கள் இந்த வக்ர பெயர்ச்சி இருக்கும் மேம்? கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, இந்த சனி பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ அவர் மீனத்துல இருக்காரு பார்த்தீங்களாமா, மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு டிராவல் பண்ணி வந்துருவாரு, அவரோட பாவமே மாறுது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவரோட இருக்கக்கூடிய பாவம் மாறல, அவர் மீனத்திலே தான் இருக்க போறாரு. ஆனா சில நட்சத்திர பாதங்களை கடக்கிறாரு. பொதுவா இந்த சனி வக்ர பயிற்சி இந்த வருடம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, ஜூலை மாதம் 2026 ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11 2026 வரைக்கும் இருக்குமா. அப்ராக்சிமேட்லி 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பெரிய இம்பாக்டை சனி பகவான் ஏற்படுத்த தான் போறாரு. ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, எல்லாருக்குமே சனி வக்ர பயிற்சினால ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு டிஃப்ரென்சஸ் அப்படின்றது இருக்கதாமா போகுது. இப்போ இந்த 138 நாட்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பகுதியாக பிரிக்கிறோம். எப்படின்னா, வந்து பார்த்தீங்கன்னா முற்பகுதி அப்படின்றது குருனுடைய உச்ச பார்வையில் இருக்கக்கூடிய வக்ரகதி அடைஞ்ச சனி. 2வது பிற்பகுதி அப்ராக்சிமேட்லி 40 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரு அதிசாரமாக பயிற்சியாகி இப்போ கடகத்தில் உச்சம் பெற்றிருக்காரு பார்த்தீங்களா, சிம்மத்துக்கு போயிடுவார். சிம்மத்துக்கு போயிட்டு அதாவது அவர் என்ன வந்து மக்களுக்கு சொல்லுவார் அப்படின்னா, அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறேம்மா, அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அப்படின்றதுக்காக அதிசாரமா பயிற்சி ஆகி போறாரு. அப்ப இந்த சனி வக்ரகதி பின்னாடி 40 நாட்கள் குருனுடைய பார்வை இல்லாத வக்ரகதி அடைஞ்ச சனி, அவர் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் அப்படி 2ஆ சொல்றோமா. அதுக்கும் மேல சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா 8-10-2026 வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார். எப்பயுமே சனி பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது இம்பாக்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா. பொதுவாகவே இந்த வக்ரகதி அப்படின்னும் போது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் வந்து பலன்கள் ரொம்ப ஸ்பீடு கம்மியா கொடுப்பாரு. பொதுவா சனி மந்தன் தான். ஆனா இந்த வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்துல அவரோட ஆற்றல் இன்னும் பன்மடங்கு பெருகும் அப்படின்றது உண்மை. அப்ப ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, கர்மிக் லெசன்ஸ் நம்மளுக்கு வந்து அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். சனினாலே கர்மாவோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு கிரகம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு ரிவ்யூ பீரியட், டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உறவுகள்லாம் டெஸ்ட் மோட்ல போற மாதிரி தோணும். என்னையா நடக்குது நம்ம லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஒரு இம்பாக்ட் ஏற்படும். இந்த விஷயம் ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கோமே, ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி பழைய விஷயங்கள் வாழ்க்கையில திரும்பி திரும்பி வரத்துக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயம் ஸ்ட்ராங்கா நடந்துரும் அப்படி நம்ம முடிவு பண்ணிருப்போம் பார்த்தீங்களா, அதுல ஒரு டிலே அப்படின்றதுக்கும், இது நடக்கவே நடக்காது அப்படின்னு யோசிச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அது நடக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாகவே சுய ஜாதகத்திலே கூட வந்து பார்த்தீங்கன்னா, சனியின் தகப்பனான சூரியன் 5, 6, 7, 8, 9 போகும்போது சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட்ரோகிரேட் ஆகார். இது ஒரு சூக்ஷமம். ஆக சனி வக்ரகதி அடையிறது எல்லா ராசிகளுக்கும் இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது. அப்போ இந்த 138 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்பட போகுது அதை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். கண்டிப்பா மேம். இந்த இம்பாக்ட் அப்படின்றது நெகட்டிவா மட்டும்தான் இருக்குமா, இல்லை பாசிட்டிவ் இம்பாக்ட்ஸ்? இல்லைம்மா, பாசிட்டிவ் நிறைய உண்டு. ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸும் கொடுப்பாரு, மைனஸும் கொடுப்பாரு. அதுலேயும் சனி பகவான் தர்ம கர்மாதிபன் இல்லையா, சாலிடா ப்ளஸ்ஸும் உண்டு, மைனஸும் உண்டு, ப்ளஸ் ஜாஸ்தி இருக்கும். கண்டிப்பா மேம். ஸோ 12 ராசிகளுக்கும் இந்த சனி வக்ர பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த போகுது அப்படின்றத பார்க்கலாம். கண்டிப்பா. மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க, புதிய வேலை வாய்ப்புக்காக தேடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேம்? மிதுனத்துக்கு சனி பகவான் ஆல்ரெடி கர்ம சனியா இருக்காருமா. கர்ம சனியா வந்ததுல இருந்து ஆக்சுவலி அந்த கர்ம சனி அப்படின்றது தொழிலுக்கான ஒரு காரகன், ஜீவன காரகன், தர்ம கர்மாதிபன் கர்மஸ்தானத்துல. அது ரொம்ப நல்ல பொசிஷன் தான். இருந்தாலும் மிதுனத்துக்கு ஒரு விதமான சிரமம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா,
மிதுனம் வந்து பாருங்கம்மா எப்பயுமே ஸ்மார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடியவங்க. எனக்கு மூளை மட்டும் வேலை செய்யணும், நான் ஏசி ரூமில் வந்து ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படி விருப்பப்படக்கூடியவங்க. ஆனால் தொழில் செய்கிற இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்ததுனால சனி பகவான் எப்பயுமே ஹார்ட் ஒர்க்கை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு பிளானட். அப்போ எனக்கு நீ வந்து ஹார்ட் ஒர்க் செஞ்சாதான் பிடிக்கும் அப்படின்னு சனியினோட டிமாண்ட் இருந்துச்சு. என்னால் ஹார்ட் ஒர்க் செய்ய முடியாது அப்படின்னு மிதுனத்தினோட ஒரு கிவ் அப் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, சனி கர்ம சனியாவே தான் இருக்காரு, நல்லா தான் இருக்காரு. இருந்தாலும் வக்ரகதி அடைகிறாரு, அது ஒரு ப்ளஸ். அதுக்கும் மேலே குருனோட பார்வை பட்டதுனால எப்பா நீ ஹார்ட் ஒர்க்கானா பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கானா பண்ணு, உனக்கான காசு இந்த புடி அப்படின்ற ஒரு காம்ப்ரமைஸ்க்கு சனி பகவான் வந்துட்டார். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே சனி பகவான் வந்து பாருங்க இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 8 மற்றும் 9 அதிபன். அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்யாதிபதியும் அவர் தான். பொதுவாக அஷ்டமாதிபதி பாக்யாதிபதி வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அந்த பாவங்களுக்குரிய நல்லதை செஞ்சிடுவார். அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மிதுனம் ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால புருஷனுக்கு கார்னர் ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ் தான். இவங்க எவ்வளோ புத்திசாலிகளாக இருந்தாலும் வீட்டில் இவங்களோட புத்திசாலித்தனம் எடுப்படாது. வேகாதுப்பா பருப்பு வீட்டில் அப்படின்ற கதை தான், புரியுதுங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபேமிலியில் ரொம்ப ப்ரெஷர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியல, இந்த ப்ரெஷர்ஸை ஓவர் கம் பண்ணவே முடியல, ஆனால் அதை விட்டு விலகவும் முடியல, அது என்னை விட்டு விலகவும் மாட்டேங்குது, என் கூட நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கவும் மாட்டேங்குது என்னோட லைஃப் பார்ட்னர். அப்போ நான் வந்து தென்றலாட்டும் ஒரு பிள்ளையை பார்த்தேன். அந்த பிள்ளை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அந்த மாதிரியே அந்த பிள்ளை இருந்துச்சு. அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளையினோட எனக்கு சவகாசம் ஏற்பட்டுச்சு, இல்லை அந்த பையனோட சவகாசம் ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது என்னாச்சு, என் பொண்டாட்டியை விட பெரிய டெவில் ஆகி போச்சு. என் பொண்டாட்டிக்குனால 2 கொம்பு தான், அதுக்கு 4 கொம்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அப்போ இந்த காலகட்டம் கொஞ்ச நாளாக வந்து பாருங்க அவங்களோட ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ், அதனால் மாட்டி தவிக்கிறாங்க மிதுனம். இது எல்லாருக்குமே பொருந்துமா? கிடையாது. ஐயோ நாங்கள் மிதுனம் தாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கள் லைஃப்பில் நடக்கவே இல்லை. இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க இதை பற்றி யோசிக்க வேணாம், புரியுதாம்மா? அந்த மாதிரி மாற்றி இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உங்களை வந்து பார்த்தீங்கன்னா இமோஷனலி த்ரெட்டன் பண்ணுது, இமோஷனலி பிளாக்மெயில் பண்ணுதுல, அந்த பிள்ளை அப்படியே உன்னை விட்டு விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிள்ளையா இருந்தாலும் சரி, அந்த பையனாக இருந்தாலும் சரி. இப்போ மிதுன ராசி பொண்ணுன்னா பையன், பையன்னா பொண்ணு, அவங்க அப்படியே இவங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். சரி, எங்களுக்கு அந்த மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை, சீக்ரசிஸ் இல்லை. இப்போ வந்து எங்களுக்கு என்ன இருக்கும், இப்போ பெண்களாக இருக்காங்க அப்படின்னா மாங்கல்ய ஸ்தானமும் இதுமா, கணவரோட ஆயுசுக்கு பங்கம் இருக்கா மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அப்போ டாக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு டைலமாலே சொல்கிறாங்க, எங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியல, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய பெண்களா, கணவருக்கு உங்களுக்கு மாரக தசை இல்லை, மாரக புத்தி இல்லைன்னா அவரை வந்து அழகாக மீட்டு கொண்டு வந்துடுவார் சனி பகவான். அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து இருக்குங்க, அது கோர்ட்டில் இருக்குது, அது எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வருமானு தெரியல, சனி பகவான் அழகாக ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். எல்லாருக்குமே எல்லாமே நடந்துருமா? ஒரு சிலருக்கு ஒரு சிலது நடக்கும். உனக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையுமே சனி பகவான் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவாரு. முக்கியமான பிரச்சனை அதை நீ வந்து பார்த்தீங்கன்னா அதனால ரொம்ப கஷ்டப்படுறேன்னா அந்த பிரச்சனையை ப்ரிசைஸாக வந்து சனி பகவான் கிளியர் பண்ணி கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது 9ஆம் பாவத்துக்கும் அதிபன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இவ்வளோ பெரிய கன்சர்னில் வேலை செய்யணும்னு. நான் பல முறை ரெஸ்யூம் போட்டிருக்கேன், எனக்கு அந்த கன்சர்ன்லேருந்து ஜஸ்ட் ஒரு கால் ஃபால் கூட வந்ததில்லை, என்னை அவங்க மதிக்கவே இல்லை. இப்போ எப்பயோ நான் கொடுத்த ரெஸ்யூமை தூசு தட்டி எனக்கு வந்து இன்டர்வியூ கால் ஃபால் பண்ணியிருக்காங்க. எனக்கே அதிசயம், நான் அப்ளை பண்ணவே இல்லையா, அப்ளை பண்ணுறதை விட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆகுது. ஏன்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்லெட்ஸ் இல்லை, இப்போ இருக்கிறதுனால ஸ்டாஃப் வேணும்னு பழைய லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து, பழைய ரெஸ்யூம்லாம் எடுத்து அவங்க வந்து திருப்பி வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூவும் போனால் செலக்ட் ஆகிட்டேன். எனக்கே இது உண்மையாக கனவான்னு தெரியல. இந்த மாதிரி விஷயம் எங்கள் அப்பா வந்து பாருங்கள் எப்பயுமே எனக்கு சப்போர்ட் கிடையாது. இந்த தனுஷ் சார் படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவை ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவார், அம்மாவை ரொம்ப பெருமையாக பேசுவார். அப்பாவே எங்கள் அப்பா அது சொன்னான், சாப்பிட உட்காரும்போது கரெக்டாக பேசினான்டா அப்படின்லாம் சொல்லுவார் பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பாவை அவன் இவன் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த மிதுனம். அப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்கிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருந்தது, என்னை வந்து காயப்படுத்துறது, என்னை இன்சல்ட் பண்ணது அத்தனையும் என்னை ஆளாக்குறதுக்கு தான் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அப்பானுடைய ஒரு பெரிய ப்ளஸ் இவங்களுக்கு தெரிய வரும். அப்பாவுக்கு பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆக இந்த 8ஆம் பாவம் 9ஆம் பாவத்துக்குரிய வேலைகளை செய்வார். மிதுனம் நான் ஹையர் எஜுகேஷனுக்கு 3 வருஷமாக எஃப்எம்ஜின்னு கிளியர் பண்ணணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்க, பண்ணவே முடியல. இப்போ கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய என்ன ஆசைகள், அந்த பல ஆசைகள் இருக்குன்னா சில ஆசைகள் நிறைவேறிடும். இது வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வையில் கிடைக்கக்கூடிய பலன்கள். இப்போ வக்ரகதி அடைஞ்ச சனி குருனோட பார்வை இல்லாமல் கடைசி 40 நாட்கள் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்ன இவங்க பண்ணாலும் அப்படியே ஸ்லோ மோஷனில் ரிசல்ட் வராமல் இருக்கும். கர்ம சனி தான் தொழிலில் மேன்மை இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே ஸ்லோவாக வரும். சட்டுன்னு வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்பீடான உலகம்ப்பா, ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு மட்டும் ஸ்லோவாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைலன்ஸ் இஸ் த கீ. அப்போ அவங்க என்ன பண்ண முடியும்,
அவங்க இது ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன் போவாங்க. அவள் தானே, நம்மளுக்கு எதுவுமே நடக்காதா, எல்லாமே நிதானமாக தான் நடக்குமா, நம்ம வாழ்க்கை தான் கெட்டு போச்சு, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனும் கெட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. சைலன்ஸ் இஸ் த கீ. அமைதியாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே மேம். இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன மேம்? பொதுவாகவே மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ஷன் காமிச்சு மாட்டிப்பாங்க, சிலர் நம்பி மாட்டிப்பாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு மாட்டிப்பாங்க, சிலர் பேசி மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி பேசி மாட்டிக்கிறவங்க தான் மிதுனம். என் புத்திசாலித்தனம் தான் என்னோட மூலதனம், என் பேச்சு தான் முதலீடு, அதுதான் உண்மை. இருந்தாலும் அந்த பேச்சினால அக்கேஷ்னலி 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை நான் மாட்டிப்பேன். அப்போ எப்பயுமே நான் பேச்சினால மாட்டக்கூடாது அப்படின்னா சொல்லுக்கு நாதனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணும். அதுக்கும் இல்லாமல் இப்போ கர்ம சனி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும். அப்படின்ற பட்சத்தில் அலைச்சல் ஏற்படாது. ஏன்னா இந்த 1 வருஷம் வந்து குருனோட பார்வை இருக்குது. 1 வருஷத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை இருக்காது இல்லையா? திருப்பி வேலை செய்கிற இடத்துல அலைச்சல் அப்படின்றது ஏற்படும் இல்லையா? காசு வரும், இன்க்ரிமெண்ட் வரும், ப்ரொமோஷன் வரும், பொறுப்பு வரும், கூடவே ப்ரெஷர்ஸும் வரும். அப்போ நீ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுறதுன்றது ரொம்ப நல்லது, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது, சனினால் வரக்கூடிய பீடிக்கைகளும் கிடைக்காம போயிடும். ரீசன் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் ராமநாமம் ஜெபிக்கப்படுதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான். ஹனுமன் இருக்கிறதுனால சனினால எந்தவித ஹிண்ட்ரன்ஸும் கிடையாது. அவர் நல்லதே செய்கிற மாதிரி இருந்தால் கூட வேறு வழி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லது செஞ்சுடுவார். ஓகே மேம். எவ்வளோ % பாசிட்டிவாக இருக்கும்? இவங்களுக்கு 80%. நன்றி மேம். நன்றி.